இப்ப என்ன பண்ணலாம், சின்ன பசங்களாக ஒவ்வொருத்தரும் வந்து வந்து அவங்க வாங்கி அக்காட்டே குத்தணும். திருப்பி அப்படி சாமி காமிச்சிட்டு அக்காட்டே குத்தணும். போதும், அவங்களே குத்தணும். நீ வாங்கிக்கோ, நீ தனி வந்துரு. வணக்கம், ஜெயமே நம்ம குத்தையா. இன்னைக்கு என்ன நாள்? பௌர்ணமி, புத்தா பூர்ணிமா. சரிங்களா? இந்த நாளுடைய சிறப்பு என்னன்னா, புத்தர் ஒருத்தர் இருந்தார்ல, 2588 வயசு அவருக்கு. எவ்வளோ? 2588 வயசு இது. அப்ப அந்த 2588 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்தவர் புத்தா. அதுதான் வந்து அவர் வந்து ரொம்ப பழமையான ஒரு நம்ம இன்னைக்கே கொண்டாட போறோம். உலகம் ஃபுல்லா கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வந்து இந்த புத்த பூர்ணிமையை வந்து உலக நாடு அத்தனையுமே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. புத்த கையால வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னைக்கு. அதை நம்ம வந்து இங்க நம்ம எல்லாமே எல்லா ஊர்லயும் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இங்க அறிவு கிளப் கொட்டாபுராவில் வந்து புத்த பூர்ணிமா செலிப்ரேட் பண்ண போறோம். அவரை வந்து இந்த பௌர்ணமி சிறப்பு என்னன்னா, அவரு லும்பினி என்ற ஊர்ல நேபாள்ல பிறந்தாரு. அது வந்து மே மாசம் அந்த பௌர்ணமியில பிறந்தாரு. அடுத்து அவர் வந்து மெயினா அடைஞ்சது வந்து புத்த கயா. அந்த புத்த கையால வந்து மெயினா அடைஞ்சது வந்து மே மாசம் வந்து பௌர்ணமியில வந்து அவர் வந்து மெயினா அடைகிறாரு. போதி மரத்துக்கு கீழே உட்காந்து தியானத்துல வந்து மெயினா அடைஞ்சனால அது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட 82 83 வயசுல வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கும் போது குஷி நகர் சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் பௌர்ணமியில தான் இறக்குறாரு. அதனால அவர் பிறப்பு, மெயினா அடைகிறது, இறக்குறது, இந்த மூணுமே ஒரே பௌர்ணமி, ஒரே மாசம். அதனால இந்த பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப சிறப்பு. வேர்ல்டு வைஸா வந்து எல்லாமே இது பண்ண போறாங்க. அதுதான் இப்ப நம்மளும் வந்து இந்த புத்த பூர்ணிமை செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? ஒவ்வொரு மாசமா நம்ம செலிப்ரேட் பண்ணி இங்க கொண்டாடி இருக்கோம் புத்த பௌர்ணமி. இன்னைக்கு பௌத்த கூடலுக்கு வந்து நம்ம அறிவி கிளப் பட்டாபுராவுக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவரை அறிமுகப்படுத்தலாமா? அவரை அழைக்கலாமா? எல்லாம் கிளாப் பண்ணினா ஐயா அழைக்கலாம். சார் வந்து பாத்தீங்கன்னா, அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து சாய்ராம் பாகவதர். பாகவதர் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராச்சும் தியாகராஜ பாகவதர் அதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய தமிழ் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர்னு சொல்லிட்டு ஒரு நிறைய படங்கள்லாம் இருக்கு. அவர் நடிச்சது அப்ப தொடக்க காலங்கள்ல வந்து 60-70 வயசு இருக்குமா சார்? 70 வயசுக்கு முன்னாடி, 70-80 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல வந்து தியாகராஜ பாகவதர்னா ரொம்ப ஃபேமஸ். எப்படி ரஜினி கமலோ அப்ப அவர் சூப்பர் ஸ்டார், அப்ப அவர்தான். சரிங்களா? தியாகராஜ பாகவதர் நம்ம அந்த கிளிப் பார்க்கலாம். சரிங்களா? போகும்போது அந்த கிளிப் பார்க்கலாம். அவருடைய தாய்வழி பேரன், அந்த பொண்ணு இருக்கிறாங்கல்ல, அவங்க பொண்ணுடைய பேரன் தான் வந்து சார் வந்து சாய்ராம் சார். அவர் நம்ம இன்னைக்கு பௌத்த விழாக்கு வந்து கூடலுக்கு வந்திருக்காரு. அவரை மீண்டும் முறை உங்கள் கைத்தட்டத்தோடு நம்ம வர இருக்கோம். அடுத்த விருந்தினராக நம்மளுடைய அதிகாரி மேகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சகோதரர் சந்தானன் அவர்களை
வேலைக்கு வரும்படி அனுப்புகிறோம். நீங்க வாங்க. டீம் ஆக்ட் சொசைட்டியோட நிறுவன தலைவர், நம்மளோட அறிவியலோட வழிகாட்டி ஐயா பாஸ்கர் அவர்களை ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களை வாழ்த்துமாறு அன்போடு இருக்கிறோம். மற்றும் இந்த புத்த பூர்ணிமாவை தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு ஐயா பாஸ்கர் அவர்களை அன்போடு வேதி வழங்கி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நம்ம டைரெக்டாக புத்தா வந்தனை ஸ்டார்ட் பண்ணிட்டு தியானம், சரிங்களா? அந்த புத்த கையால் என்ன நடக்குது இந்த விஷயம் பார்த்துட்டு கடைசியாக ஐயா அவர் வாழ்த்துறை வழங்குவார், சரிங்களா? இப்போ முதல் நிகழ்வாக நாம் புத்தருக்கு புத்த வந்தனம் செய்ய போகிறோம். குழந்தைங்க அத்தனை பேருமே நீங்க எல்லாருமே ஊதுவத்தி வந்தனம் பண்ணிட்டு மலர் தூவிட்டு வணங்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துடணும், சரிங்களா? எல்லாரும் பண்ணலாமா? வரிசையா ஐயா நீங்க எல்லா மேடு இருக்கு, நல்லா வா. உங்களுடைய விருதில் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏற்றி வந்தனம் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உலக நாடு எங்கும் அமைதி வேண்டியும் மக்கள் நல்வாழ்வு வாழ்வதற்காகவும் இந்த பௌர்ணமியை புத்த பூர்ணிமையாக நினைத்து உலக நாடு சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி தொடக்கமாக நமது இந்த இடத்துல மாதம் பௌர்ணமி பூஜை நடத்திட்டு இருக்கோம். இதை சிறப்பாக செய்யணுன்றது தான் நமக்கு ஒரு நோக்கத்தோடு இங்கே அமர்ந்து சென்று கொண்டிருக்கோம். இது அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஏன்னா 40 பேர் நம்ம இருக்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு 5-6 பேர் தான் வந்துருக்கிறோம். இன்னும் நீங்கள் யாரும் இன்னும் நிறைய பேர் பார்க்கல. அவங்கள விரைவில் வர வச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இல்லை நீங்கள் நீண்டோடு நல்லா வாழ வாழ்த்துக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஐயா சாய்ராம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் தருணம். இன்றைய நிகழ்ச்சியில் மரியாதை செலுத்த ஐயா டீம் ஆக்ட் சொசைட்டி நிறுவனர் பாஸ்கர் ஐயா அவர்களையும் மற்றும் மேகநாதன் ஐயா அவர்களையும் நமது சந்தானம் ஐயா அவர்களையும் ஐயா அவர்களும் சேர்ந்து நமது சிறப்பு விருந்தினர் சாய்ராம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு அன்போடு வேண்டி வழங்கி கேட்டுக்கொள்கிறேன். He's been desperately trying to go towards truth. Suddenly he realized there is no going towards truth. If you just open up.
சாய்ராம் அவர்களுக்கு மரியாதை செலுத்திய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த புத்த பூர்ணிமா நிகழ்வில் மாணவர்களுக்கும் புத்தரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் சாய்ராம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது புத்தர் பூர்ணிமா, புத்தர் பிறந்த நாள். புத்தருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியுமா? தெரியும். கௌதம புத்தர். பையனுக்கு கிளாப் பண்ணலாமே. அமைதியாகவும் அன்பாகவும் நல்வழியாகவும் இருக்க புத்தருடைய போதனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். புத்தர் போதனைகள் சொல்லுங்க நீங்களே. 5 சொன்னீங்க இல்லைங்களா? புத்தருடைய போதனைகள் என்ன? ஐயா சொன்னாங்க இல்லையா, பஞ்சசீலம். அதுதான் அவருடைய போதனை. சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தவறான வழிகள் போகக்கூடாது. மது மாதம் துன்புறுத்தக்கூடாது. துன்புறுத்தக்கூடாது. மிக்க நன்றி. நானும் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை. புத்தருடைய இது எல்லாருக்குமே தெரியும். அமைதியாகவும் நல்வழியில் இருக்கவும், நல்லா படிக்கவும், புத்தர் மொழிகளை கடைபிடிக்க வேண்டும். புத்தருடைய விழா அங்கங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்கே இந்த அறிவிக்கிழமையில் நம்மளும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் குழந்தைகள் நீங்கள் எல்லாரும் இந்த அறிவிக்கிழமை மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி ஒரு கல்வி சார்ந்தும் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விதமாக ஊக்கமாகவும் இங்கே நான் உங்களை எல்லாரையும் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கல்வி பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் சொசைட்டி நிறுவனத்திற்கு வாழ்த்துக்கள். நம் நண்பர்கள் எல்லாரும் உதவி செய்ய வந்திருக்கிறார்கள். நம் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல விதமாக நாங்கள் உதவி செய்ய இருக்கிறோம். மேற்கொண்டு நிறுவனத்தை சிறப்பாக அறிவி கிளப் நிறுவனத்தை சிறப்பாக கொண்டு செல்ல நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். உங்களை பார்க்க மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. புத்தர் பூர்ணிமா தினத்தில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அன்னதானம் நண்பர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டத்துக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் குழந்தைகளோடு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய ஐயா சாய்ராம் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு அறிவு கிளப் பட்டாபுரம் நிர்வாக மேனேஜர் அவர்கள் பஞ்சசீல சாமியை அணிவித்து மரியாதை செய்வார்கள்.
பிள்ளைகளா எல்லாருக்கும் நம்ம அடிக்கடிக்க ராமச்சேரி வில்லேஜ் ஒன்று இருக்குது. நம்மளோட இரவு பாடசாலை அங்கேயும் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். அந்த ராமச்சேரி இரவு பாடசாலை மாணவர்கள் வந்து இன்னைக்கு நம்மளோட இந்த புத்த பூர்ணிமாவில் கலந்துக்கிறதுக்காக அவங்க அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தெரியல ராமச்சேரி வில்லேஜ் வந்து கிட்டத்தட்ட திருத்தணிக்கிட்ட இருக்கு. அவ்வளோ லாங்கில் இருந்து அந்த மாணவர் வந்து இன்னைக்கு இந்த புத்த பூர்ணிமாவில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரை வந்து இங்கே வரவேற்று நம்ம எல்லாருமே ஒரு நம்மளோட மகிழ்ச்சி தெரிவிச்சுக்காம கிளாப் பண்ணி ராமச்சேரி கிராம மாணவன் சித்தார்த்தை வரவேற்று இன்றைய அந்த நிகழ்ச்சியில் வந்து அவருக்கு ஒரு நினைவு பரிசை வந்து வழங்குமாறு ஐயா சிறப்பு விருந்தில் கையால் வழங்குமாறு அன்போடு வேண்டி வழங்கிக் கொள்கிறேன். சித்தார்த்து அவர்களுக்கு கைத்தட்டல் சொல்லி உற்சாகப்பட்டது. அவ்வளோ நாள் வந்து வந்திருக்காரு. தம்பி சித்தார்த்துக்கு வாழ்த்துக்கள். நமது இரவு பாடசாலை மாணவி காவியா அவர்களை நினைவு பரிசனை பெற்றுக்கொண்ட என்னோட வாழ்த்துக்கள் காவியா. மாணவி தானியா அவர்களை அதிசை பெற்றுக்கொண்ட மேடைக்கு அழைக்கிறேன். வாழ்த்துக்கள் தானியா. வாழ்க வேண்டதா. மாணவி தரங்கணி சிபிஎஸ்சியில் 10th பாஸ் பண்ண தரங்கணி அவர்களை சிறப்பு பரிசனை பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தரங்கணி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு பரிசனை பெற்ற மாணவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பிரைஸ் என்றது உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பரிசு. பரிசு சிறிதாக இருந்தாலும் அதை படிங்க. அந்த டிக்ஷனரி நல்லா யூஸ் ஆகும். இன்னும் நீங்கள் இது எதுக்குன்னா மேலும் நீங்கள் வந்து நல்லா படித்து நிறைய மதிப்பெண் எடுத்து 12th அதிகமாக, அதாவது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ன்ற லெவலில் வரணுன்றதுக்காக இது கொடுக்கப்பட்ட பரிசு. இன்றைக்கி புத்த பூர்ணிமா திட்டத்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க, நல்லா படிங்க. நம்மளோட நோக்கம் நல்லா படித்து பெரிய பதவியில் வரணும் அப்படின்றது தான். அதனால் இந்த புக்கை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் சந்தானம் அவர்களை மாணவர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், சமூகத்தில் நம்ம உயர்ந்து வரணும் மாதிரி எல்லாரும் நல்லா படிக்கணும். நண்பர் முருகன் அவர்களை மாணவர்களுக்கு ஒரு சிறு அறிவுரை வழங்குமாறு அனுமதிக்கிறேன். வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன்.
ஆக்சுவலாக நான் வந்து சந்தான ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு. ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, கொஞ்சம் பாப்பா போயிட்டு வரலான்னு அடிக்கடி கூப்பிட்டுருக்காரு. நான் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இந்த தற்செயலாக தான் அந்த டைம் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாகவே இருக்குது. இது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையாக ரொம்ப பிரமிச்சு போயிடுறேன். இது கண்டிப்பாக இது நான் வந்து ஃபேமிலியோடு வரணும்னு ஆசைப்படுறேன். உண்மையாக ஃபேமிலியோடு வரணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு மீட்டிங்கு ஏதோ பேசுவாங்க, அவங்க என்னமோ ஒன்று பண்ணுவாங்க, ஒரு 4 பேர் கூட்டிகிட்டு ஏதோ பேசிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு வந்தேன். கண்டிப்பாக இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு சமுதாயத்துக்கான ஒரு தேடலாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அவசியமான தேடல். குழந்தை செல்வங்கள் வந்து இதை ரொம்ப வந்து பயன்படுத்திக்கணும். இது ஐயா பாஸ்கர் அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் ஒரு முயற்சி பண்ணி இதை நடத்துகிறாருன்னும் போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இதை பற்றி சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. குழந்தை செல்வங்கள் இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை அது தெரியுது. நீங்க என்ன சந்தர்ப்பத்துக்கு இவ்வளவு பேர் வரலான்னு தெரியும். ஏன்னா இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்குது. நான் வந்து ஒரு சாதாரணமா நினைச்சிட்டு உண்மையாக இந்த அளவு நான் திங்க் பண்ணவே இல்லை. நான் அடுத்த டைம் நான் வந்தேன்னா கண்டிப்பா ஃபேமிலியோட தான் நான் வருவேன். நான் ஏன் கேட்டீங்கன்னா இது வந்து சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சின்ன விஷயமா இவங்க குழந்தை செல்வங்களுக்கு தோன்றனாலும் இது வந்து ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயம். தயவு செஞ்சு இந்த பாஸ்கர் ஐயாவுடைய முயற்சியை உங்களுக்கு உருவாக்கி நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றத நான் நம்ம ஐயா புத்தருடைய ஆசையோட எனக்கும் அந்த ஆசை வழங்கணும் என்று வேண்டிக்கிட்டு உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய முருகானந்தமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிறப்பு விருந்தினர்கள் இயற்கையை அமர்ந்து என்னால் முடிந்த உதவிகளை, சமூக சேவைகளை அருவி அகலானந்தம் ஒரு விழாவில் அவரை பார்த்து அவரிடமும் நம்ம கற்பி பிளேபேக் சொசைட்டி அவர்களிடம் சேர்ந்து இந்த சிறப்பு புத்த பூர்ணிமா புத்தருடைய பிறந்த நாளில் இந்த குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் பங்கு பெறுவதற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். முதல்வர் ஐயா அவர்கள், ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் அவர்களால் நான் மேற்கொண்டு இன்னும் நிறையா சமூக சேவைகளில் ஈடுபடுவதற்கும் பெருஉதவியாக இருப்பவர் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகள் மூலம் அறிவிக்கலாம் பேபேக் சொசைட்டி, கல்வி பேபேக் சொசைட்டி நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி உரை. இந்த புத்த பூர்ணிமா நமது அருவி கிளப்ல பேபேக் டு சொசைட்டி, கல்வி பேபேக் டு சொசைட்டி நிறுவனம் இந்த புத்த பூர்ணிமா நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த தியாகராஜ பாகவதர் ஐயாவோட பேரர் சாய்ராம் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். சொசைட்டியோட பொறுப்பாளர் சந்தானம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் மாணவர்களை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொடுத்த டீச்சர் அர்ச்சனா அவர்களுக்கும் மற்றும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நான்சி அவர்களுக்கும், ராமஞ்சேரியிலிருந்து வருகை தந்து இலவ பாடசாலை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த சித்தார்த் தம்பி அவர்களுக்கும் மற்றும் நமது பிள்ளைகள் அனைவருக்கும் எனது
மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி.